பொன்முடி குறித்து திடீரென்று பொன்முடி வந்து ஒரு விழாவிலே பேசியது குறித்து ஒரு சர்ச்சை எழுந்தது. அது பெண்களுக்கு எதிரானது என்று முதலில் கண்டித்தது யாரு? திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள் தான் முதல்ல கண்டிச்சாங்க. பாஜக காரர்கள்லாம் நாங்க கண்டிச்சேன்னு சொல்றாங்க. ஆனா முதலில் கண்டித்தது யாரு? ஒரு ஆபாசமான நகைச்சுவை அவர் சொன்ன போது பொன்முடி இப்படி பேசி இருக்க கூடாது என்று முதலில் கண்டித்ததே கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான். அப்ப திமுக என்ன செய்யறதுன்னா தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவித்து விட்டார்கள். அப்ப ஏன் விடுவிக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் மன்றத்திலே ஒரு விமர்சனம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு வந்து செவிமடுக்க வேண்டும், மக்களினுடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற விமர்சனம் வருகிறது. ஒரு துறை சார்ந்து ஒரு விமர்சனம் வருகிறது, குற்றச்சாட்டுகள் வருகிறது என்றால் அவரை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இலாக்கா மாற்றத்தை வந்து உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு இலாக்கா மாற்றத்தை தந்து அவரை சட்டத்துறை அமைச்சர், அவர் சீனியரா இருக்கிற காரணத்தினால அவரை சட்டத்துறை அமைச்சராக வைத்துக் கொண்டு ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி அவர்களிடத்திலே அந்த கனிம வளத்துறையை வந்து மாற்றி கொடுத்திருக்கிறார். இது வந்து தேவைப்படுகிற போது அரசியலிலே சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும், அதிகார மையத்திலே சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக திமுக செய்திருக்கிற ஒரு ஆரோக்கியமான மாற்றம். இது வந்து ஏற்கனவே மனோ தங்கராஜ் மீது சில குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள். அது உண்மை இல்லை என்று தெரிந்தபோது அவருக்கு மீண்டும் வந்து அமைச்சர் பதவி வழங்கி இருக்கிறார்கள். அது மாதிரி சில மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டே